Hi all, today 8th January 2026. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹியூஜ் ஃபால் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி சைட், நிஃப்டி சைட், சென்செக்ஸ் சைட் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்னிங் 2 லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவல் வந்து இங்கேருந்து ஒரு பை சிக்னல் எடுத்தது, அங்கேருந்து ஒரு செல் எடுத்துட்டு ஹியூஜ் ரேலி நடந்தது டவுன் சைடு. நிஃப்டி சைடு அதே தான், ஒரே ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவலை பிரேக் பண்ணவன் கீழே வரைக்கும் வந்துட்டான். ஸோ இங்கே வந்தோடனே 78% இருக்குது. இந்த 78 ஈஸியாக ரிவர்சல் பாயிண்ட். இந்த ரிவர்சல் பாயிண்டில் இந்த இடத்துல மாடி போட்டு காமிச்சிறேன். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. S1, S2, S3. அதுவும் இல்லாமல் இங்கே முக்கியமானது 50%ல் எஸ்டர்டேலோ S1 3 இருக்குது. அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கி மார்க்கெட் போகும். ஸோ மேலே பிவோட்டு 38% இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே விழுந்துடுச்சு. 78 is a reversal. இந்த 78ஐயும் உடைச்சிட்டானா நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து 25,883 ஃபியூச்சரில் வந்துடும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த 26,016 பிரேக் பண்ணிடுச்சுன்னா நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட், கீழே வந்துடும். அதே மாதிரி சென்செக்ஸுக்கு நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ மார்னிங் அந்த லெவல் கொடுத்தாச்சு. அந்த லெவல் கொடுத்ததுலேருந்து நமக்கு செல் சிக்னல். ஸோ இங்கேருந்து ஒரு பை எடுத்தது. ஸோ பை எடுத்துட்டு 38% இங்கே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து கோயிங் டு பி டவுன். ஓகேங்களா? ஸோ நோ ஒன் ஸ்டாப் தி மார்க்கெட். இதுவும் பார்த்தீங்கன்னா S3ல வச்சிருக்கு. எஸ்டர்டேலோ 0% விழுந்தோன்னா பயங்கர ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதுவும் S3யை கட் பண்ணிடுச்சுன்னா தெர் இஸ் நோ லெவல். ஸோ இந்த இடத்துக்கிட்ட நமக்கு ஒரு S3ல ஒரு இது கிடச்சிருக்கு, சப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி போகணும் மார்க்கெட். பட் இது நடக்குமா அப்படின்னா, இது எஸ்டர்டேலோ 0%, 84,620 பிரேக் பண்ண மட்டும்தான் இது மேலே போகும் சென்செக்ஸ். அது இல்லாமல் நம்மளோட ரோபோ வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்டு சென்செக்ஸ் இந்த மூணுதுலேயுமே ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் எடுக்குது. அண்டு கோல்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இந்த மேஜிக்கை பாருங்கள். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குது. நீங்கள் எங்கே கலர் சேஞ்சஸ் நடக்குதோ அங்கே போயிட்டு ஒரு லைனை போடுங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கலர் சேஞ்சஸ் நடக்குது. ஃபஸ்ட்டு 3 கேண்டில் எடுத்துக்கோங்க. 3 கேண்டில் எடுத்துகிட்டு அங்கே எல்லோன்னு போட்டுட்டு REன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே 3ன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த லைனை போட்டுட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லைனுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் 3 கேண்டில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் போடணும். ஸோ 3 கேண்டில் டச் ஆகிற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போல. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு ஆரோ கிடச்சிருச்சு. ஸோ இந்த 100% என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னா 4,445க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஃபாரெக்ஸில் போட்டுட்டு நீங்கள் பேசாமல் விட்டிங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் சேஞ்சஸ் எங்கே நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றும் இது மாதிரி தான் நடக்குது. கரெக்டாக பாருங்கள், S1ல வந்து அடிச்சுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல் நோக்கி மார்க்கெட் போகுது. ஸோ ஒவ்வொன்றும் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம ஓவரால் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்திருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்டு, ஜூம் மீட்டிங் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மூலியமாக லைவ் ட்ரேடிங்கை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், 11th January கம்மிங் சண்டே வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். இந்த ஃபிபொனாச்சி லெவல் எப்படி நடக்குது, இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு 20 ரூல்ஸ் பேஸ்டு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ மார்னிங் 10 o'clock 10 AM ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து எனக்கு பிங் பண்ணுங்கள். we will discuss on this. ஸோ தேங்க்யூ ஆல். நாளைக்கு இன்னொரு ட்ரேடில் சந்திக்கலாம். பாய்.